ஃபர்ஸ்ட் கடைக்கு போய் வாங்கிடலாம். நீங்க போங்க, மச்சான் கூட கொஞ்சம் பேசணும். அது என்ன சொல்லிருந்தேன், போட்டேன்னு தெரியல. சரி பண்ணுவேன். சொல்லு மச்சான். மச்சான் காசு பார்த்தா மச்சான். சரி ரூம் போட சொன்னீங்க. போட போட ரெடியா இருக்குதா? பஸ் ஸ்டாப் போலாமா? எங்கேயாவது பஜார் கிட்ட போலாமா? பஸ் ஸ்டாப் பஸ்டாப்பா? காலேஜ் போனா அப்படியே இருக்கோம். காலேஜ் போலாமா என்ன? சரி பாபா, அந்த பக்கம் போய் பார்க்கலாம். காலேஜ் பக்கம் போய் பார்க்கலாம். என்ன வராங்கன்னு பார்க்கலாம். பாரு ஏதாவது. மச்சான், அங்க யாரும் உங்க தங்கச்சி யாரும் போறாங்க தெரியுது? என்னடா அந்த காலேஜ் தங்கச்சி மச்சான் மச்சான் நாட்டு கட்டலாம் இது யாருக்குமே கல்யாணம் ஆகல. சரி வாங்க போலாம். அப்படியா அப்படியே போலாம். மச்சான் நம்மளுக்கு யாருமே கல்யாணம் ஆகல. சரி வாங்க பொண்ணே போய் பார்த்து வரலாம். மச்சான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? மச்சான் கல்யாணம் ஆயிடுச்சு. என்னடா நீங்க கல்யாணம் ஆயிட்டு பண்றீங்க? என்னதான் பாடுறா, கல்யாணமே ஆகல. ಫಂಕ್ಷನ್ ಅಲ್ಲಿ வேற பொண்ணே கிடைக்கல அவனுக்கு. என் அத்தை பொண்ணு இருக்கும்போது உனக்கு என்ன நினைப்பு? போறியா என்னையே விட்டு விட்டு பாக்குறியாப்போ? அதாவது கட்டன்னு ஒண்ணு இருந்தா பார்க்கத்தான் செய்யும். இந்த கட்டை வேற கட்டை. என்ன கட்டை? வேற கட்டியா? கட்டா விறகு கட்டியா? மேல உருட்டிட. உஷாரு உஷாரு. சரி சரி வா. குதிரை சவாரி சரி சரி வா பேசலாம். என்ன பண்றது, இங்கதான் மாட்டணுங்க. ரொம்ப ஜாஸ்தி பேசி பெரிய நாம தான் அவனை வாங்கி கொடுக்கணும். நம்ம கூட இருந்தா இதுக்கு மேல அவனை சேர்க்க தேவை. நம்ம கூட நம்ம கிளம்பலாம். ಸರಿ ಸ್ಟುಡಿಯೋ ಹತ್ರ ಕಳಿಸಿದ್ದೀನಿ ಅವ್ರನ್ನ ಜಾಗ ತಗೊಂಬರ್ತಾನೆ ಗಾಡಿನ. ಸ್ಟುಡಿಯೋ ಹತ್ರ ಕಳಿಸಿ, ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಅದಕ್ಕೆ ಸ್ಟುಡಿಯೋ ಹತ್ರ ಹೋಗಿ ಹೇಳೋ ಅಂತ ಫೋನ್ ಮಾಡ್ತಂತಾರೆ ಬಂದು. அதெல்லாம் இருக்கும்போது நான் கொடுக்கலையா? இப்பதான் இல்ல. இல்லாத போது நீங்க பார்க்க கூடாதா? அப்ப இருந்துச்சு நீ கொடுத்த, இப்ப எங்ககிட்ட இல்லையே, நாங்க எப்படி தர்றது? எப்படி இது எப்படின்னா அவனை எப்படின்னா நைஸா கட்டி விட்டு நம்ம. சரி இப்ப என்ன சொல்ற நீ? வாங்கி வாங்கப்பா. சரி வாங்கி வர. என்ன பண்ற நீ? எங்க போற? இங்க வெயிட் பண்றியா? இங்க வெயிட் பண்றேன். நாங்க போயிட்டுமா? போயிட்டு ஜெக என்ன பண்றான்? சரி மச்சான், சரி நம்ம அப்படியே கிளம்பலாம். அவனை இது மட்டும் அவன் கூட சேர மொபைல் நம்பர் எல்லாம் போட்டோம். ಈಗ ನಾನು ಗಾಡಿ ತಗೊಂಡು ಹೊರಗೆ ಹೊಡ್ಕೊಂಡು ಗಾಡಿ ತಗೊಂಡು ಅವನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಇನ್ನೂ ಇದೆ ಫಂಕ್ಷನ್. சரி இந்த மோந்திரத்தையாவது எங்கேயாவது போட்டு ஏதாவது செய்யும். இது மாதிரி இல்லை. அதான் எங்க அப்பா அப்பயே சொன்னான். ரோமக்கோட்டையில இருந்தாலும் சொன்னாதான் அறிவுரை ಇಲ್ಲ ಅಷ್ಟು கேட்க முடியல. என்ன செய்யறது? ಕರ್ಕ ಬಾಪ ಅಷ್ಟೇ ಬಾಯಲ್ಲಿ ಹೇಳಿ. சரி அவங்கள சொல்லி கொடுத்தல
ಅವ್ನ ಹುಡುಗ ಬಂದ್ಯಾ ನೋಡು ಬರ್ತಾನೆ ಈಗ ಅವನ ಫಸ್ಟ್ ವಿನೋನ ಕರ್ಕೊಂಡೋಗಿ ಗಾಡಿ ಕೊಡ್ತಾನಲ್ಲ ಫಸ್ಟ್ ನೋಡಲ್ಲಿ என்ன சேர்த்து வேலையும் இல்லை எங்க போய் வேலைக்கு ஆகிறது யாத்துது ಏ ಲೇಟ್ ಆಗುತ್ತೆ ಅಷ್ಟು ಹೋಗಿ ಲೇಟ್ ಆಗುತ್ತೆ ஒரு வேலையை கத்துக்கல ஒரு தொழில் செய்யல ಹಾಂ இது போல இருந்தா நம்ம எப்படி பண்றது ஏதோ இருக்கிற வரைக்கும் வச்சு மாறாக்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம் ಸರಿ ನೀವು ಅಲ್ಲಿ ವಿನೋನ ಕರ್ಕೊಂಡೋಗಿ ஒன்றும் புரியலையே வேலை எங்கேயாவது கிடைக்குமா ಅಲ್ಲಿ ರಿಲಯನ್ಸ್ ಫ್ರೆಶ್ ಹತ್ರ ಇರ್ತಾನೆ ನೋಡು ஒன்றும் புரியல சரி பார்ப்போம் ಈಗ வேலை ಪಕ್ಕದಲ್ಲೇ கரெக்டா ರಿಲಯನ್ಸ್ செய்யலாம். ಫ್ರೆಶ್ ಇದೆ சரி வேலைக்கு போச்சு அதை நம்பி நாங்கள் எத்தனையோ மணக்கோட்டை கட்டினேன் எல்லாத்தையும் மண்கோட்டை ஆயிடுச்சு ஒருவேளை என்னுடைய வழக்கம் சரியில்லை போது நானு சரியான விதத்துல அவனை வளர்க்கல கடவுளுடைய கட்டளைய நான் கடைபிடிக்கல போல தெரியுது அதனாலதான் அவன் இப்ப என் பேச்சு கேட்காம கண்ட வழியில போயிட்டான் என்ன செய்யறது மறக்க முடியல எக்கடாவது கட்டு ஒழிஞ்சு போட்டு விட முடியல கடவுள இப்ப ஒரு சோதனை கொடுத்துட்டார் போலக்குது ஆண்டவரே என்னுடைய வழக்கம் சரியில்லையோ நானு சரியான முறையில வளர்க்க தவறிட்டம் போல இருக்க நீங்க தான்ப்பா பாத்துக்கணும் நீங்க தான் கூட இருந்து அவன் மனசை மாத்தணும் நல்ல பிள்ளையா திரும்பி வரணும் உங்ககிட்ட தான் நான் ஒப்பு கொடுக்கிறேன் மறக்கணும்னு நினைக்கிறேன் மறக்க முடியல அவன் என்ன துரோகம் பண்ணாலும் என் மனசு அவனையே சுத்தி சுத்தி வருது ஆண்டவரே நீ பார்க்கிறேன் இந்த பிள்ளைக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும் இந்த வாலிப வயசுல அவங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அவருக்கு கருணை காட்டும்படியா கேட்கிறேன் சாமி தவறுகளை உணர்ந்து வீடு திரும்பி வரணும் சுவாமி அவன் போன போக்கெல்லாம் கூடவே இருந்து நல்ல பிள்ளையா மாறி வர்றதுக்கு அவனுக்கு உதவி பண்ணுங்க உதவி பண்ணுங்க ஆண்டவரே சைமி வந்தா நான் வண்டி செஞ்சு கேட்கிறோம் சாமி போனா நாங்க ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் செஞ்சு கேட்கிறோம் சாமி எங்க இருக்கிறானோ என்ன செய்யறானோ விதவிதமா சாப்பிட வச்சு ஊட்டி வளர்த்து இப்ப எங்க போய் ಬಂದೇನಾ எந்த நிலைமையில இருக்குதோ ಏ ಅಲ್ಲಿ ಬಂದ ನೋಡು ಜಗ ಬಂದ ನೋಡು ಅಲ್ಲಿ ರೋಡಿ ಬಂದ கேட்கலையே ಏ ಬಂದ ನೋಡು ಜಗ ಜಗನ್ ஆண்டவரே நான் என்ன ಬಂದಿಯ செய்வேன் ನೋಡಿ ಈಗ ஆண்டவரே நான் என்ன செய்வேன் சந்திக்கிறப்பா எதாவது ஒரு போல சந்திக்கிறேன் 2 பேரும் சாப்பாடு கொடுப்பாடு கஞ்சி கேட்டு அப்பா கிட்ட போற சாப்பாடு இல்ல ஒண்ணு இருக்கு பாவங்கை பாராதும் செய்தே வாழ்ந்திட தகுதி இல்லை அப்பா
சொந்தங்களை நாடி உம்மை விட்டு போனேன் ஓடி. உலகத்தின் சொந்தங்களை நாடி உம்மை விட்டு போனேன் ஓடி. நான் செய்த பாவம் என்னை வேட்டையாடி திரும்பி வந்தேன் அடைக்கலம் தேடி. நான் செய்த பாவம் என்னை வேட்டையாடி திரும்பி வந்தேன் அடைக்கலம் தேடி. அப்பா பாவங்கள் பாராட்டும் செய்தேன் உன் மகனாக வாழ்ந்திட தகுதியில்லை தகுதியில்லை. உடலாசையால் செய்த உடலெல்லாம் நோயால் சோகம். உடலாசையால் செய்த பாவம் உடலெல்லாம் நோயால் சோகம். உணவுக்கும் கதிகட்டு வந்தேன் அப்பா உன் பாதத்தில் அடைக்கலம் தாரும். உணவுக்கும் கதிகட்டு வந்தேன் அப்பா உன் பாதத்தில் அடைக்கலம் தாரும். அப்பா நான் பாவங்கள் பாராட்டும் செய்தேன் வாழ்ந்திட தகுதியில்லை. அப்பா இல்லப்பா 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 என்னப்பா 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 இல்லப்பா என்ன நீ எப்படியா என் பிள்ளைதானே எப்படி உள்ள நீ பிள்ளைதான் வீட்டுல எனக்கு ஒரு வேலைப்பா இல்லப்பா இல்லப்பா சொல்லாத 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 ஆனா விடுப்பா ஆனா விடுப்பா பசி எடுக்குது எல்லாம் ஒண்ணு தம்பி என்னை ஏற்றுக்கா என்ன மன்னிச்சுடப்பா ಬರ್ತಾ ಇಲ್ಲಿಗೆ ಅಯ್ಯೋ ಇನ್ನು ಪ್ರೈಸ್ ಕೊಟ್ಟ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಇನ್ನು ಎಷ್ಟೊತ್ತಾಗುತ್ತೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಬರ್ತೀಯ ಇಲ್ಲಿಗೆ ಮನೆಗೆ ಹೋಗಿ ನೀನು ಬೈತಾರಕ್ಕ ಅನ್ಸುತ್ತೆ ಹಾಫ್ ಅನ್ ಅವರ್ ಆಗ್ಬೋದು ಇನ್ನು ಪ್ರೈಸ್ ಕೊಡೋದಲ್ಲ ಏ ಅವತ್ತು ದಿನ ವಿಡಿಯೋ ತೆಗ್ದಲ್ಲ ಆಗುತ್ತಾ ಹಾಂ ಅಲ್ಲೇ திரும்பி வந்துடுச்சு அதனால நல்ல வான வேடிக்கை நல்ல இசை பாட்டு நல்ல பெரிய விருந்தா நடக்கணும்பா தம்பி என்ன மன்னிச்சிருப்பா நான் தெரியாம நான் எதுவோ செய்தும்பா சரி நீ ஒன்னும் கூட்டிட்டு போட்டா நல்லா ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடு நல்ல விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸா இருக்கணும்
சரி இப்ப இந்த நிலைமையில மாத்தி இந்த முடிகிறத நல்லா வெட்டி நல்ல அழகா ஒரு ராஜகுமாரனை போல பிள்ளை மாத்தணும்பா. அப்பா நான் இனிமே இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன்பா. எனக்கு காசு பணம் முக்கியம் இல்லப்பா. அப்பா நீ படிச்சு சொன்ன அன்னைக்கு ஆவியானவரு ஆண்டவர் தேவர்ன்ட்டு என்னென்னவோ சொன்னப்பா. நான் அதெல்லாம் கேட்கல. ஆனா இன்னைக்கு தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இருக்கிற வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க. அதன் பிறகு நம்மள்ட்ட இருக்கிறதெல்லாம் பறிச்சு போயிடுவாங்க தப்பா. இப்பதான் எனக்கு தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் நினைக்காதப்பா. அதெல்லாம் முடிஞ்சு போனது. அப்பா நீ மனம் மாறிட்டு அதுவே போதும். இல்லப்பா அதுவே போதும். நம்மளுக்கு வேலைக்காரனாவே இருந்தாருப்பா. அதெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. அதெல்லாம் சொல்லாத. நீ எப்ப வருவியோன்னு நான் காத்துல இருந்தேன். நல்ல மனமாற்றமா வந்திருக்கிற. நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன்ப்பா. கடவுளுக்கு நன்றி சொல்றேன்ப்பா. நான் ஒரு வேலைக்காரனாவே இருக்கிறேன்ப்பா. எங்க வேலைக்கு போயிட்டு வந்துருக்கிறியா? ஆமாப்பா, நான் மழை பெஞ்சது இல்லையா நாத்து விட்டுறதுக்காக போயிருந்தேன். அதான் வேலை நடந்துக்கிறேன். இன்னும் ஒரே சவுண்டா இருக்குது அந்த பக்கமா. உங்க தம்பி வந்துருக்காரு. உங்க அப்பா வந்து கோயத்து ஆட்டை வெட்டி உங்களுக்கு ஊரெல்லாம் விருந்து போட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு தெரியாத விஷயம். அவனுக்கு அவர் வீட்டுல சேர்த்துறாரு. அவன் தான் அன்னைக்கே வீட்டை விட்டு தரல. அன்னைக்கே வீட்டை விட்டு தடுத்து இருக்கு. அவன் வீட்டை சேர்த்துறாரு. கோயத்து ஆட்டை வெட்டி ஊரெல்லாம் விருந்து போட்டு இருக்கிறாரு. அப்பா உங்களுக்கு தெரியாத விஷயம். சரி வேலை முடிஞ்சிச்சா? வேலை முடிஞ்சிச்சு. ஆனா எனக்கு வீட்டுக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்பா? அவர் தான் அந்த சின்ன பையன் வந்துக்கிறான். அவன் கூட விருந்து வச்சிருக்கிறாரு. விருந்து வச்சு பெரிய விழா கொண்டாடுறப்பா அவரு. சரி வீட்டுல போய் வேலை செய்யப்பா. என்னப்பா வீட்டுக்குள்ள வராது வெளியே நிக்கிற? ஏன்பா என்ன பார்த்தா அவனுக்கு என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? நான் அவன் வீட்டை விட்டு போகும்போது இந்த வீட்டுல சேர்க்காதன்னு சொன்னேன். எதுக்கு நீங்க அவன் வீட்டு சேர்த்தீங்க? எனக்கு ஏதாவது என்னைக்கான ஒரு நாள்னா நீங்க எனக்கு வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம கிழங்கு வேலை பலாதான் கொடுக்குறீங்க. என்னைக்குன்னா ஒரு நாள்ல திரும்பி வாங்கி கொடுத்துருக்கீங்க. எனக்கு இன்னைக்கு அவன் வந்து சொல்லிட்டு நீங்க வந்து அவனுக்கு வந்து ஆடு வெட்டி நின்று வச்சிருக்கிறீங்க. ஆயிரமே இருந்தாலும் அவன் தம்பிப்பா. அப்படிதான் பேசக்கூடாது, இருக்கக்கூடாது. மனமாதி போகுது. நல்ல பிள்ளைய வந்துட்டு என்னதான் இருந்தாலும் வந்து எனக்கு மனசு ஒத்துக்கப்பா. இன்னும் அவன் வந்து ஒரு நல்ல காலத்துக்காக நைட்டை விட்டு நம்ம பூர்வீக சொத்தை விட்டு இது பண்ணிதான் பரவாயில்ல. கூட்ட அடிக்கிறதுக்கு கும்பல் அடிக்கிறதுக்கு கணக்கெல்லாம் செலவு பண்றதுக்கு அவனுக்கு வந்து நீங்க வந்து மன்னிச்சு அவனை இருக்கிறீங்க. மனம் மாறிட்டு பிறகு நம்ம அவளை ஒதுக்கி விட்டுற முடியுமாப்பா? நாமளே பார்க்கலன்னா யார்தான் பாக்குறது? சரிப்பா, என் மனசு சந்தோஷமா இல்ல. இருந்தாலும் வந்து நீங்க சொல்ற உங்க பேச்சுக்கு நான் கட்டுப்படுறதால வந்து நானும் வந்து நீங்க அவனை மன்னிச்சு ஏத்துக்க நம்பரு. நானும் அவனை மன்னிச்சு ஏத்துக்கிறேன். நானு சரிப்பா. அன்பர்களே, இப்பொழுது இது உண்மையாகவே இது வந்து ஊதாரி மகன் கதை தான், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் ஆனா நான் வந்து ரிஹர்சல் இருந்ததே கிடையாது. இது ஃபர்ஸ்ட் டைம் ரிஹர்சல் தான். இது நாங்க வந்து எந்த பிராக்டிஸ் எதுவுமே நாங்க செய்யவே இல்லை. எல்லாருமே சொன்ன மாதிரி அவங்க அவங்க பங்கெடுத்தாங்க. எல்லாருமே நாங்க செய்தோம். தயவுசெய்து அடுத்த முறை வந்து இது வந்து எதுக்காக வேண்டி இந்த டைம் போடுதுன்னா, அடுத்த முறை லேடிஸ்ங்க ஜென்ஸுங்க எல்லாருமே வந்து நம்ம வந்து ஒரு பெரிய அளவுல நம்ம வந்து டிராமா போனோம். அது வீடியோ எடுக்கணும், ஒரு கேசட்டா வெளியே இருந்தோம். அதுக்கு வந்து ஒரு முன்வாதமா இது வந்து எப்படி ட்ரையல் எப்படி இருக்கு, மக்கள் மத்தியில எப்படி இது வரவேற்கப்படுதா இல்லையா அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுட்டு தான் பண்ணுது. அதை விட்டு இவ்வளவு நேரம் நீங்க அமைதியா இருந்து இதை கண்டு வச்சு நிற்கிறது அடுத்ததாக நான் அடுத்தபடியாக நடனம் சச்சின் சோழன். அதுக்கு அடுத்தபடியாக
ಹೋಗ್ತೀಯಾ ಸರಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಗಾಡಿ ಕೊಟ್ಟು ಕಳಿಸ್ತೀಯಾ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಜಗನ್ ಹತ್ರ ಕೊಟ್ಟು ಕಳಿಸ್ತೀಯ ಗಾಡಿನ ಇನ್ನು ಪ್ರೈಸ್ ಕೊಡೋದಲ್ಲ ಇದೆ ಮಗ ಊಟ ಮಾಡಿರಿ ನೀವು ಊಟ ಮಾಡ್ಕೊಂಡಿರಿ ನೀನು ಅಕ್ಕ ನಾ ಬರ್ತೀನಂತೆ